Hello everyone, இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 3.5ல 5th sum பார்க்க போகிறோம். If the polynomial p of x கொடுத்திருக்காங்க x squared minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get the answer x minus 7 and x plus divided by x plus 2. Find q of x. p of x நம்ம கொடுத்துட்டாங்க. q of x தான் வந்து அதோட another polynomial சொல்லியிருக்காங்க, divided polynomial. அப்படி டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூவும் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா q of x தான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் p of x divided by q of xன்றது தான் ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனோட கண்டிஷன். அதில் q of x எப்படி இருக்குன்னா எப்போவுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ p of x divided by q of xோட வேல்யூ நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. x minus 7 divided by x plus 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை எழுதிட்டோம். இப்போ p of xக்கு நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் இந்த p of xக்கு பதிலாக இதை போடுங்க. போடும்போது q of x வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் மல்டிப்பிளில் கொண்டு வந்துட்டு இதை வந்து டிவைடில் கொண்டு போயிருங்க. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா q of x தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ q of x இந்த பக்கமும் இந்த வேல்யூவை இந்த பக்கமும் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா இது டிவைடில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி நிறையா சம்மில் பார்த்த மாதிரி இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும் இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து நூமரேட்டர்லேயும் எக்ஸ் மைனஸ் 7 வந்து டினாமினேட்டர்லேயும் வந்துடும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம்னு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ஃபேக்டர் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 5 வரணும், மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 14 நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா 7 2s are 14. இங்கே ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ பெரிய நம்பரில் கண்டிப்பாக மைனஸ் வரும். ஸோ அதனால் எக்ஸ் மைனஸ் 7 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 நம்ம ஆல்ரெடி இருக்க வேல்யூ. இப்போ இதில் எக்ஸ் மைனஸ் 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட், இதை இப்படி ஃபஸ்ட்டு எக்ஸை ரெண்டு டேர்ம்லேயும் பண்ணுங்கள், அடுத்து 2வை ரெண்டு டேர்ம்லேயும் பண்ணுங்கள். எக்ஸை உள்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x அகெயின் 2x ப்ளஸ் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 2x 4x ஆயிரும் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.